கலப்பு திருமணம் பண்றவங்க நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கறது இல்ல, ஜோதிடம் பார்க்கறது இல்ல. ஆனா அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க எல்லாருமே வந்து ஜோதிடம் பார்த்து தான் வந்து திருமணம் செய்றாங்க. ஆனா கலப்பு திருமணம் பார்க்கறவங்க அரேஞ்ச் மேரேஜை விட ரொம்பவே நல்லா இருக்காங்க ஒரு சிலர். எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, ஒரு சிலர். அதற்கு என்ன ரீசன்? ஜோதிட ரீதியா அதற்கு என்ன ரீசன்? ஏன் நல்லா, அதாவது எல்லா ஜாதகமும் பொருத்தமா இருக்கு, 8 பொருத்தம் இருக்கு, 9 பொருத்தம் இருக்கு, அப்படி இருந்தும் ஏன் எங்களுக்குள்ள வந்து இவ்வளவு சண்டை சச்சரவு நடக்குது? ஏன் எங்களுக்குள்ள வந்து விவாகரத்து வர வந்து நாங்க கோர்ட்ல போய் கேஸ் போடுற அளவுக்கு வந்து இவ்வளவு வேண்டா வெறுப்பு வந்து நடக்குது அப்படின்னு நிறைய மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன இருக்கு? ஒரு நல்ல கேள்வி இது. இப்போ நீங்கள் வந்து கலப்பு திருமணம் வந்து பெற்றோர்களாக பார்த்து நிச்சயிக்கப்பட்ட அந்த அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டுமே எப்படி எடுத்துக்கிட்டாலுமே ஜாதக ரீதியாக சில விஷயங்கள் வந்து சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணி வாழணும்னு அமைப்பு இருக்கும்போது அவங்க நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் பார்க்கலாம், அவங்க லவ் பண்ண தான் போகிறாங்க. நீங்கள் வந்து பார்த்ததுனால லவ்வை தடுக்கலாம் முடியாது. ஜோதிடத்தில் சில விஷயங்களை மட்டும் தான் மாற்ற முடியும், எல்லாத்தையும்லாம் மாற்ற முடியாது. சில விதிக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இந்த லவ் மேரேஜ் பண்ணுறவங்க பார்க்காம கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்களே, அப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க இத்தனை 10 பொருத்தம் பார்த்து பண்ணுறாங்கன்னா நிறைய பேர்கிட்ட முதல் பண்ணுற மிகப்பெரிய தப்பை என்னென்னு கேட்டிங்கன்னா 10 பொருத்தம் என்பது உங்கள் ஜாதகத்தில் 100க்கு 10 பொருத்தம் தான். அப்போ 100க்கு 10 மிச்சம் 90 பொருத்தம் எங்கே அப்படின்னா நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு அந்த காலத்துல இப்போ வரைக்குமே பொண்ணு வீட்டில் சொல்லிட்டாங்க சார் 10 பொருத்தம் இருக்குன்றாங்க, நீங்கள் என்ன இல்லைன்னு சொல்கிறீங்களே.